ஓம் சாந்தி 27/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சுடுகாட்டை அதாவது பரிசாக உலகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த பழைய உலகம் சுடுகாட்டின் மீது முழுமையான வைராக்கியம் தேவை அப்படின்று தலைப்பு சொல்றார். சுடுகாட்டை பரிசாக உலகம் மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி: எல்லையற்ற தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு அதிசயமான சேவகனாக இருக்கின்றார். எப்படி? எல்லையற்ற தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு அதிசயமான சேவகனாக இருக்கின்றார். எப்படி? பதில் பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நான் உங்களது ஆடைகளை வெளுப்பவனாக இருக்கிறேன். குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டுமின்றி முழு உலகம் என்ற சிச்சி யான அசுத்தாடையை வினாடியில் சுத்தப்படுத்தி விடுகிறேன். ஆத்மா என்ற ஆடை தூய்மை ஆவதன் மூலம் சரீரம் தூய்மையானதாக கிடைக்கிறது. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் அனைவரையும் வினாடியில் தூய்மைப்படுத்தி விடும் அளவிற்கு அதிசய சேவகனாக இருக்கின்றார். ஆத்மாவுக்கு தூய்மையை ஆக்குகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்ற பொருளை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கின்றார். உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாவுடைய சுயதர்ம அமைதியாகும். சாந்தி தாமம் செல்வதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. ஆத்மா சுயம் சாந்த சுரூபமானது, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. ஆம், சிறிது காலத்திற்கு சாந்தியாக இருக்க முடியும். நான் கர்மேந்திரங்களுடைய சுமைகளினால் களைப்படைந்து விட்டேன். நான் எனது சுயதர்மத்தை நிலைத்து விடுகிறேன், சரீரத்தின் விடுபட்டு விடுகிறேன் அப்படின்று ஆத்மா கூறுகிறது. ஆனால் காரியங்கள் செய்து ஆக வேண்டும். அமைதியாக எவ்வளவு காலம் அமர்ந்திருப்பீர்கள்? நான் சாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவன் என்று ஆத்மா சொல்கிறது. இங்கு இந்த சரீரத்தில் வருவதன் மூலம் நான் வாய் மூலமாக பேசுவனா ஆகிறேன். உள்ளுக்குள் இருக்க ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாவானது தூய்மையாக மற்றும் தூய்மையற்றதா ஆகிறது. சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாக இருக்கும். இங்கு 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறது. அதாவது தங்கத்தில் கரைபடிவதன் மூலம் தங்கம் அசுத்தமாக ஆகிவிடுகிறது. பிறகு அதை சுத்தப்படுத்துவதற்கு நெருப்பில் இடுகின்றார்கள். இதற்கு பெயரோ யோகா அக்னி ஆகும். பாருங்கள், உலகில் பல வகையான அடயோகம் போன்றவைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அது யோகா அக்னி என்று கூறப்படுவது கிடையாது. பாவங்கள் எரிந்து போய்விடுகிறது. யோக முறைக்கு தான் யோகா அக்னி எனப்படும். ஆத்மாவை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடியவர் பரமாத்மா ஆவார். தூய்மையாக்குபவரை வாருங்கள் அப்படின்று அழைக்கின்றார்கள். நாடகப்படி அனைவரும் தூய்மை இழந்து தமோ பிரதானமா ஆகிய தீர வேண்டும். இது மரமா ஆகும் அப்படின்றார். இதற்கு விதையாக இருப்பவர் மேலே இருக்கின்றார். தந்தை அழைக்கின்ற பொழுது புத்தி மேலே சென்று விடுகிறது. அவரிடமிருந்து நீங்கள் ஆசி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் இப்பொழுது கீழே வந்திருக்கின்றார். நான் வர வேண்டி இருக்கிறது அப்படின்று சொல்கின்றார். மனித சிறுசனுடைய மரமானது பலதரப்பட்ட தர்மங்களோடு உடையதாக அப்படின்றார். அவைகள் இப்பொழுது தமோ பிரதானமாக தூய்மையின்றி இருக்கிறது. அதாவது இற்று போன நிலை அடைந்திருக்கிறது. அதனால தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? சத்தியுகத்தில் தேவதைகள், கலியுகத்தில் அசுரர்கள் இருக்கிறார் அப்படின்ற. மற்றபடி அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கு யுத்தம் நடைபெறவில்லை. அதனால நீங்கள் இந்த அசுர 5 விகாரங்கள் மீது யோக பலத்தின் மூலம் வெற்றி அடைகிறீர்கள். மற்றபடி இம்சைக்கான யுத்தத்தின் விஷயம் கிடையாது அப்படின்றார். நீங்க எந்த வகையான இம்சையும் செய்வது கிடையாது. அதாவது ஒருபொழுது யாரையும் தொடவும் மாட்டீர்கள். அதனால நீங்கள் இரட்டை அகிம்சதாரிகள் ஆவீர்கள். அதாவது காமத்தில் செல்வது என்பது மிகப்பெரிய பாவமாகும். காம விகாரம் முதல் இடை கடை வரையிலும் துக்கம் கொடுக்குகிறது என்று தந்தை சொல்றார். அதாவது விகாரத்தில் செல்லக்கூடாது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகள் முன் சென்று மகிமை பாடுகின்றார்கள் அல்லவா? அதனால நாம் தூய்மையற்றவர்களாகிவிட்டோம் அப்படின்று ஆத்மா சொல்கிறது. அதனால்தான் தூய்மையாக்குபவரை வாருங்கள் அப்படின்று அழைக்கின்றார்கள். எப்பொழுது தூய்மையாக இருந்தீர்களோ அப்பொழுது யாரையும் அழைக்கவே இல்லை. அது சொர்க்கம் அப்படின்று கூறப்படுகிறது. அதாவது பதித்த பாவன சீதாராம் அப்படின்று இங்கு சாது சந்நியாசிகள் எவ்வளவு ஆர்வத்துடன் பாடுகின்றார்கள்.
இந்த நேரத்தில் முழு உலகம் தூய்மையின்றி இருக்கிறது. இதற்கு யாரையும் குற்றம் கூற முடியாது அப்படின்னு தந்தை சொல்றார். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். அதாவது நான் வரும் வரை இவர் பிரம்மா பாபா தன்னுடைய நடிப்பு நடித்தே ஆக வேண்டும். அதாவது ஞானம் மற்றும் பக்தி, பிறகு வைராக்கியம். இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம். இது எல்லையற்ற வைராக்கியம் ஆகும். அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது பழைய உலகம் இப்பொழுது அழியப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புது வீடு கட்டுகிறீர்கள் என்றால் பழைய வீட்டின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? இப்பொழுது உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்ற வீட்டை கட்டி கொடுக்கிறேன் அப்படின்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். அதனால இப்பொழுது பழைய உலகில் இருந்து கொண்டே புது உலகை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது பழைய சுடுகாடு அந்த உலகை நாம் பரிசாக்குற உலகமா ஆக்குவோம். அதனால இதே யமுனை நதிக்கரையில் தான் இருக்கும். இங்கு மாளிகை கட்டுவோம். இதே புது டில்லியில் யமுனை நதி போன்றவைகள் இருக்கும். மற்றபடி பாண்டவருடைய கோட்டையாக இருந்தது காண்பிக்கப்படுவது அனைத்தும் கட்டுக்கதைகள் ஆகும். அதனால நாடகத்தின் திட்டப்படி மீண்டும் இதுவே உருவாகும். எவ்வாறு நீங்கள் யாகம், தவம், தானம் போன்றவற்றை செய்து வந்தீர்களோ, அது மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும். அதனால முதலில் நீங்கள் சிவபக்தி செய்தீர்கள். பிறகு முதல் தரமான கோயில்களை உருவாக்கினீர்கள். அது கலப்பட பக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இப்பொழுது நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். இது கலப்படமற்ற ஞானமாகும். அதனால ஒரே ஒரு சிவபாபா கூறுவதை மட்டும் நீங்கள் கேட்கிறீர்கள். அவரைத்தான் முதலில் நீங்கள் பக்தி செய்தீர்கள். அந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. நீங்கள் மட்டும் தான் இருந்தீர்கள் அப்படின்னு அழகா சொல்றார் பாபா. அதனால நீங்கள் மிகுந்த சுகத்துடன் இருந்தீர்கள். அதனால தேவதா தர்மம் மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியது ஆகும். பெயர் கூறியதும் வாய் இனிப்பாகி விடுகிறது. சொர்க்கம் அப்படின்னு சொன்னாலே. ஆக நீங்கள் ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே ஞானம் கேட்கிறீர்கள். வேறு யார் கூறுவதையும் கேட்காதீர்கள் அப்படின்னு தந்தை சொல்றார். இது உங்களது கலப்படமற்ற ஞானமாகும். எல்லையற்ற தந்தையினுடையவராகி நீங்கள் ஆகிவிட்டீர்கள். அதனால தந்தையிடமிருந்து தான் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி ஆசி கிடைக்கும். தந்தையும் சிறிது காலத்திற்காக சாகாரத்திற்கு அதாவது சரீரத்தில் பிரவேசமாகி வந்திருக்கின்றார். நான் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்றார். எனக்கென்று நிரந்தர சரீரம் கிடையாது. நான் இவர் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன். அதாவது சிவ ஜெயந்தி ஏற்பட்டவுடன் கீதா ஜெயந்தி ஏற்பட்டு விடுகிறது. அதிலிருந்து ஞான ஆரம்பமாகி விடுகிறது. இந்த ஆன்மீக கல்வியை பரமாத்மா தான் உங்களுக்கு கற்றுக் கொண்டு இருக்கின்றார். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. தண்ணீரை ஞானம் என்று கூறுவது கிடையாது. ஞானத்தின் மூலம்தான் தூய்மை ஆவீர்கள். தண்ணீரினால் தூய்மையாக முடியாது. நதிகள் முழு உலகிலும் இருக்கவே செய்கிறது. இந்த ஞானக்கடலான தந்தை வருகின்றார். இவர் உடலில் பிரவேசம் செய்து ஞானம் கூறுகின்றார். இங்கு யாராவது இறந்துவிட்டால் வாயில் கங்கை நீரை ஊற்றுகின்றார்கள். இந்த நீர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியது. அதனால சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு நினைக்கின்றார்கள். பாருங்கள் இங்கு கௌமுக்கு செல்கின்றார்கள். உண்மையில நீங்கள் தான் சைத்தன்ய கௌமுக்காக இருக்கின்றீர்கள். உங்களது வாயில் ஞான அமிர்தம் வெளிப்படுகிறது. அதாவது பசுவிடமிருந்து பால் கிடைக்குமே தவிர தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. இதுவெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தெரிய வருகிறது. அதனால நாடகத்துல ஒரே ஒரு முறைதான் நடந்துவிட்டால் அது மீண்டும் 5000 ஆண்டுக்கு பிறகு இதே போன்று நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். இப்பொழுது அனைவரும் துர்கதியில் இருக்கின்றார்கள். அதாவது ராவணனை ஏன் எரிக்கிறோம் என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். அதனால எல்லையற்ற தசரா ஏற்பட வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதனால முழு உலகிலும் ராவணராஜ்யம் நடைபெறுகிறது அல்லவா? இந்த முழு உலகமும் இலங்கை ஆகும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ராவணன் எல்லைக்குட்பட்டு இருப்பது கிடையாது. அதனால ராவனுடைய ராஜ்யம் முழு உலகில் இருக்கிறது. பக்தி அரை கல்பத்திற்கு நடைபெறுகிறது. அதனால முதலில் கலப்படமற்ற பக்தி இருந்தது. பிறகு கலப்பட பக்தி ஆரம்பமாகி விடுகிறது. அதனால தசரா, ரக்ஷா பந்தன் போன்ற அனைத்து இப்பொழுது
சங்கமகத்தினுடைய திருவிழாக்கள் ஆகும் அப்படின்னு புரிய வைக்கிறார். சிவஜெயந்திக்கு பிறகு ஏற்படுவது கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். அதனால இப்பொழுது கிருஷ்ணபுரி ஸ்தாபனை ஆகிறது. இன்று கம்சபுரியில் இருக்கிறீர்கள், நாளை கிருஷ்ணபுரியில் இருப்பீர்கள். இங்கு கிருஷ்ணர் இருக்க முடியாது. கிருஷ்ணர் பிறப்பு எடுப்பதே சத்தியுகத்தில் தான். அவர்தான் முதல் இளவரசர். படிப்பதற்கு பள்ளிக்கு செல்வார். பெரியவராக ஆகின்ற பொழுது சிம்மாசனத்திற்கு எஜமானர் ஆகின்றார். மற்றபடி அந்த ராசலீலை, அதாவது நடனம் போன்றவைகளை அவர்கள் தங்களுக்குள் குஷியாக கொண்டாடுவார்கள். கிருஷ்ணர் அமர்ந்து யாருக்காவது ஞானம் கூறினார் என்பது எப்படி இருக்க முடியும்? அதனால முழு மகிமையும் ஒரு சிவபாபாவிற்குத்தான். அவர்தான் பதிதமானவர்களை தூய்மையா ஆக்குகின்றார். அதனால நீங்கள் பெரிய ஆபீசர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது, நீங்கள் சரியாகத்தான் சொல்றீங்க என்று சொல்வார். ஆனால் அவர்களால் மற்றவர்களுக்கு கூற முடியாது. அவர்கள் கூறுவதை யாரும் கேட்கவும் மாட்டார்கள். அதனால பிகேவாக ஆகிவிட்டால், இவருக்கு மந்திரித்து விட்டார்கள் அப்படின்னு அனைவரும் கூறுவார்கள். பிகே என்று பெயர் கேட்டாலே போதும். அவ்வளவுதான், இவர்கள் மாயாஜனம் செய்யக்கூடியவர்கள் என்று நினைக்கின்றார்கள். யாருக்காவது சிறிது நானும் கொடுத்தால் இவர்கள் பிக்குவினுடைய மாயாஜலத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு கூறிவிடுகின்றார்கள். இவர்கள் தங்களது தாதாவை தவிர வேறு யாரும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. பக்தி போன்ற பக்தி போன்று எதுவும் செய்வதும் கிடையாது. பக்தி செய்யாதீர்கள் என்று யாரையும் தடையும் போடாதீர்கள். அதனால தானாகவே விட்டு விடுவார்கள். அதனால் நீங்கள் பக்தியை விட்டு விடுகிறீர்கள், விகாரங்களை விட்டு விடுகிறீர்கள். இதற்குத்தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதனால நான் ருத்ர ஞான யக்ஞத்தை படைக்கிறேன். இதில் அசுர வம்சத்தினர்களுடைய தடைகள் ஏற்படும் என்பதை பாபா கூறியிருக்கின்றார். அதனால இது சிவபாபாவுடைய எல்லையற்ற யக்ஞமாகும் அப்படின்று பாபா அழகா நமக்கு புரிய வைக்கிறார். இதில் மனிதிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். அதாவது ஞான யக்ஞத்திலிருந்து விநாச நெருப்பு உருவானது அப்படின்னு பாடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பழைய உலகம் விநாசம் ஆகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் புது உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். அதனால் அமைதி வேண்டும் அப்படின்று நாம் கூறுகிறோம். ஆனால் விநாசம் ஏற்பட வேண்டும் என்று இந்த பிகே கூறுகிறார் என்று மனிதர்கள் சொல்வார்கள். அதனால முழு பழைய உலகமும் இந்த ஞான யக்ஞத்தில் சுவாக ஆகிவிடும். இந்த பழைய உலகம் எரிய போகிறது. அதனால இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படும். விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அதாவது கடுகு போன்ற அனைத்து மனிதர்கள் எரிந்து அழிந்து விடுவார்கள். மற்றபடி ஆத்மாக்கள் தப்பித்து விடும். அதனால ஆத்மா அழிவற்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். அதனால இப்பொழுது இந்த எல்லையற்ற ஹோலி ஏற்பட வேண்டும். இதில் சரீரம் அனைத்து அழிந்துவிடும். மற்றபடி ஆத்மாக்கள் தூய்மையாக ஆகி சென்றுவிடும். நெருப்பினால் பொருட்கள் தூய்மையாகிவிடும் அல்லவா? அதனால தூய்மைக்காக ஹோமம் செய்கின்றார்கள். அவை அனைத்தும் பௌதிக விஷயங்களாகும். அதனால இப்பொழுது முழு உலகம் சுவாக ஆகிவிடும். விநாசத்திற்கு முன்பு அவசியம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும். யாருக்கு சொன்னாலும் முதலில் ஸ்தாபனை, பிறகு விநாசம் என்று கூறுங்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை, பிரஜாபித பிரபலமானவராக இருக்கிறார் அல்லவா? ஆதிதேவன் மற்றும் ஆதிதேவி ஜெகதாம்பாவிற்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. எவ்வளவு திருவிழாக்கள் நடைபெறுகிறது. நீங்கள் ஜெகதாம்பாவின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அதாவது ஞான ஞானேஸ்வரிகளாக, பிறகு ராஜராஜேஸ்வரிகள் ஆவீர்கள். அதனால நீங்கள் மிகுந்த செல்வந்தர்கள் ஆகிறீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் தீபாவளியம் என்று லட்சுமியுடன் அழியக்கூடிய செல்வம் கேட்கின்றார்கள். அதனால இங்கு அனைத்தும் கிடைத்து விடுகிறது. அதனால நீண்ட ஆயுளுடன் இருங்கள். அதாவது ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ. அதனால நமது ஆயுள் 150 ஆண்டுகள் இருக்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அளவிற்கு யோகா செய்வீர்களோ, அந்த அளவிற்கு ஆயுள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்று தந்தை சொல்றார். அதனால நீங்கள் யோகேஸ்வரனிடம் தொடர்பு வைத்து யோகேஸ்வரனாக ஆகின்றீர்கள். மனிதர்கள் யோகேஸ்வரர்களாக இருக்கின்றார்கள். அதாவது விகாரிகள் மற்றும் அசுத்தமான ஆடைகளை துவைக்கக்கூடியவர் என்று சொல்றாங்க. என்னை ஆடைகளை சுத்தப்படுத்தி வெண்மையாக்குபவர் என்று சொல்றாங்க. நான் வந்து அனைத்து ஆத்மாக்களை சுத்தம் செய்கிறேன். பிறகு சரீரமும் சுத்தமானதாக கிடைக்கும். அதனால நான் வினாடியில் முழு உலகத்தின் ஆடையை சுத்தப்படுத்தி விடுகிறேன் அப்படின்னு தந்தை சொல்றார். மன்மனாபாவ என்று இருப்பதன் மூலம் ஆத்மா மற்றும் சரீரம் தூய்மையானதா ஆகிவிடும். மந்திரம் அல்லவா? வினாடியில் ஜீவன் முக்தி எவ்வளவு எளிய உபாயமாகவும் தந்தை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகி விடுவீர்கள். அதாவது நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுப்பது கிடையாது.
நினைவு செய்தால் போதும். இப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதனால குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் சேவகனாகி வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எம்மை தூய்மையாக்குங்கள் என்று தான் நீங்கள் அழைத்தீர்கள். ஆக குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன் என்றால் சேவகனா ஆகிவிடுகிறது அல்லவா? அதனால் எப்பொழுது நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிடுகிறீர்களோ, அப்பொழுது அதிகம் கதறுகிறீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். கல்ப கல்பத்திற்கும் நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்கின்றேன், கொடுக்கின்றேன். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். மன்மனாபவ என்பதன் பொருள் மன்மனாபவ, மத்யாஜி பவ என்றால் தந்தை நினைவு செய்யுங்கள். பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள் என்பதாகும். விஷ்ணுபுரியினுடைய ராஜ்யம் அடைவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதாவது ராவணபுரிக்கு பிறகு விஷ்ணுபுரி ஆகும். கம்சபுரிக்கு பிறகு கிருஷ்ணபுரி எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகிறது. இந்த பழைய உலகின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள் அப்படின்னு தந்தை சொல்றார். அதனால இப்பொழுது நாம் 84 பிறவிகள் எடுத்து முடித்து விட்டோம். இந்த பழைய ஆடையை நீக்கி நாம் புது உலகில் செல்வோம். நினைவின் மூலம் தான் உங்களது பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும். அந்த அளவிற்கு தைரியம் வைக்க வேண்டும். அவர்கள் பிரம்மத்தை நினைவு செய்கின்றார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் அப்படின்னு நினைக்கின்றார்கள். ஆனால் பிரம்மம் என்பது வசிக்கக்கூடிய இடமாகும். அவர்கள் தபஸ்யாவில் அமர்ந்து விடுகின்றார்கள். அவ்வளவுதான். நாம் பிரம்மத்திற்கு சென்று ஐக்கியமாகி விடுவோம். ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. அதனால இந்த பிரம்மத்தை நினைவு செய்வதால் பாவனம் ஆகிவிட முடியாது. ஒருவர் கூட செல்ல முடியாது. அதனால மறுபிறப்பு எடுத்தே ஆக வேண்டும். அதனால தந்தை வந்து உண்மையை கூறுகின்றார். அதாவது சத்திய கண்டத்தை சத்திய பாபா ஸ்தாபனை செய்கின்றார். அதனால ராவணன் வந்து பொய்யான உலகை உருவாக்குகிறது. இப்பொழுது சங்கம யுகமாகும். இதில் நீங்கள் உத்தமத்தில் உத்தமமானவர் ஆகிறீர்கள். அதனால் தான் இதற்கு புருஷோத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால நீங்கள் சோழிலிருந்து வைரம் போன்று ஆகிறீர்கள். இது எல்லையற்ற விஷயமாகும். அதனால உத்தமத்தில் உத்தமமான மனிதர்கள் தேவதை ஆவார்கள். ஆக நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை புருஷோத்தமர்கள் ஆக்கக்கூடியவர் உயர்ந்தில உயர்ந்த தந்தையாவார். அதனால உயர்ந்தில உயர்ந்த சொர்க்கத்தின் ஆசி கொடுக்கின்றார். பிறகு நீங்கள் ஏன் அவரை மறக்கின்றீர்கள்? அதனால என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தந்தை சொல்றார். அதனால பாபா உங்களது கருணை இருந்தால் நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு குழந்தைகள் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? பாபாவுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் அல்லவா? என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையானவர்களா ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு தந்தை சொல்றார். அதனால வழிப்படி நடந்து பாருங்களேன். தந்தை சொல்றதுபடி, மற்றபடி ஆசீர்வாதம் ஏன் செய்ய வேண்டும்? அப்படின்று பாபா சொல்கின்றார். நல்லது. இனிமையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பின் நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய அன்பின் நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையினுடைய ஒவ்வொரு கட்டளைப்படி நடந்து தன்னை சோலிருந்து வைரமா ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தந்தையினுடைய நினைவிலிருந்து தன்னுடைய ஆடையை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அழகா சொல்றார். ஆத்மா ஆடை சொல்றார். 2வது பாயிண்ட், இப்பொழுது புது வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால இந்த பழைய வீட்டின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைக்க வேண்டும். அதனால இந்த பழைய சுடுகாட்டை நாம் பரிசாக்களோட உலகமா ஆக்குவோம் என்ற போதை இருக்க வேண்டும். இவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு. வரதானம், கருணை பார்வையினுடைய மூலம் வெறுப்பு பார்வை அழித்து விடக்கூடிய ஞான நிறைந்தவர் ஆகுக. விளக்கம், எந்த குழந்தை ஒருவருக்கொருவருடைய சன்ஸ்காரத்தை அறிந்து சன்ஸ்கார மாற்றத்தினுடைய ஈடுபாட்டில் இருக்கிறார்களோ, இவர் இப்படித்தான் அப்படி என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. அவர்களைத்தான் ஞான நிறைந்தவர் அப்படின்ட்டு கூறலாம். அவர் தன்னை பார்ப்பார் மற்றும் நிரூபிக்கணமாக இருப்பார். அவரது சன்ஸ்காரம் தந்தைக்கு சமம். கருணை உடையதாக இருக்கும். கருணை பார்வை என்னதாக, அதாவது வெறுப்பு பார்வை அழித்து விடுகிறது. இப்படிப்பட்ட கருணை உள்ளமுடைய குழந்தை ஒருபொழுது தங்களுக்குள் வீண் பேச்சு பேச மாட்டார். அவர் நல்ல குழந்தையாகி நிறுவனம் கொடுப்பார். ஸ்லோகன், சதா பரமாத்ம சிந்தனை செய்பவர்கள் தான் கவலையற்ற சக்கரவர்த்திகள். அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்க முடியாது. அவ்யக்த இஷாரா. ஸ்லோகன் என்னது? சதா பரமாத்ம சிந்தனை செய்பவர்கள் தான் கவலையற்ற சக்கரவர்த்திகள். அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்க முடியாது. அவ்யக்த இஷாரா, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையோட விசேஷத்தின் மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம் வந்து,
சுய முன்னேற்றம் மற்றும் சேவையில் முன்னேற்றம் இரண்டிலும் ஒருவர் கூறினால் மற்றொருவர் சரி என்று கூற வேண்டும். இவ்வாறாக சதா ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். அதாவது தாதிகளுடைய ஒற்றுமை மற்றும் திடத்தன்மையின் குழு உறுதியாக இருந்தது போன்று ரத்தினங்களாகிய உங்களது குழுவும் உறுதியானதாக இருக்க வேண்டும். அதனால குழுவினுடைய சக்தி என்ன வேண்டுமோ அதை செய்துவிட முடியாது. அதாவது குழுவினுடைய அடையாள சின்னம் 5 பாண்டவர்கள் ஆவார்கள் என்று அழகாக இன்னைக்கு பாபா வந்து இந்த சுடுகாட்டை வந்து என்ன செய்யணும்? பரிஸ்தானாக மாற்ற வேண்டும் என்று சாகர முறையில் நமக்கு அழகாக புரிய வைத்தார். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சுடுகாட்டை அதாவது பரிசாக்கள் உலகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால உங்களுக்கு இந்த பழைய உலகம் சுடுகாட்டின் மீது முழுமையான வைராக்கியம் தேவை என்று தலைப்பு சொல்றார் வந்து. சுடுகாட்டை வந்து பரிசாக்கள் உலகம் மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி: எல்லையற்ற தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு அதிசயமான சேவகனாக இருக்கின்றார். எப்படி? எல்லையற்ற தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு அதிசயமான சேவகனாக இருக்கின்றார். எப்படி? பதில் வந்து பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நான் உங்களது ஆடைகளை வெளுப்பவனாக இருக்கிறேன். குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டுமின்றி முழு உலகம் என்ற சிச்சி யான அசுத்தாடையை வினாடியில் சுத்தப்படுத்தி விடுகிறேன். ஆத்மா என்ற ஆடை தூய்மை ஆவதன் மூலம் சரீரம் தூய்மையானதாக கிடைக்கிறது.